நீங்கள் ஒரு நல்ல லீடராக வரணும்னு ஆசைப்படுறீங்களா, நல்ல பிஸ்னஸ்மேனாக வரணும்னு ஆசைப்படுறீங்களா, ரைட்? எந்த இடத்துல எப்படி பேசணும்ன்றதை நீங்கள் விளங்கிக் கொள்வீங்கன்னு கண்டால், தென் யூ ஆர் இவால்விங் ஆஸ் அ பிஸ்னஸ்மேன், யூ ஆர் இவால்விங் ஆஸ் அ லீடர். ஒரு ராஜா கிட்ட ராஜாக்கு ஆசை வந்துச்சு என்னான்னு கண்டா, தன்னோட ஃபோர்ச்சூன் என்ன, அதிர்ஷ்டம் என்னான்னு தெரிஞ்சுக்கணும். ராஜா என்ன செஞ்சார்னா, தன்னை மந்திரிமார்ட்ட எல்லாம் சொன்னார், அடையப்பா நாட்டில் இருக்கிற பெஸ்ட் பாமிஸ் சாத்திரக்காரெல்லாம் கூட்டிட்டு வாங்கடப்பாண்டார். அவங்களாம் நாடு ஃபுல்லாக சுற்றி என்ன செஞ்சாங்கன்னு ஒரு வயசான சாத்திரக்காரெல்லாம் கூப்பிட்டு வந்தாங்க. அவர் கையெடுத்து பார்த்தார். யார் இது? வயசான சாத்திரக்காரர் ராஜார கையை பார்த்துட்டு சொன்னார், ஓ ராஜா, கவலையான செய்தி. ராஜாக்கு எப்படி இருக்கும்? அடையப்பா மிச்சம் ஆசையோடு கூப்பிட்டேன், வந்தவன் முதல்ல என்ன சொல்கிறான்? கவலையான செய்தின்றான். இது என்னது? உடஞ்சி போய்த்துதான் பாருங்களே, எல்லாம் அப்படித்தான் உடஞ்சி வருது. என்ன நடக்கும்? கம்பெனி அவ்வளோதான். வர்றவன் என்ன செய்வான்? அப்போ ஹேண்ட் எடுத்துருவான். விளங்குதா? அந்த மாதிரி ஒன்று தான் கவலையான செய்தின்னு சொல்லுவோம். ராஜாக்கு சொர்ரண்டு ஏறிச்சது காட்டிக்கொள்ளையில் கோவத்தை. என்னடாப்பா அந்த கவலையான செய்தின்னு கேட்கும் சொன்னார், ராஜா, உங்களோட குடும்பத்தில் உங்களுக்கு மிச்சம் நெருக்கமான ஆக்கள்லாம் உங்களோட கண்ணுக்கு முன்னுக்கு இறந்து போகிறத பார்ப்பீங்க ராஜா. all your near and dear will die in front of your eyes என்றார். எல்லாரும் உங்களுக்கு நெருக்கமான ஆக்கள்லாம் உங்களோட கண்ணுக்கு முன்னுக்கு இறந்து போகிறத பார்ப்பீங்க. வேறுக்கு கோவம் தாங்கல. அது இதை சொல்கிறதுக்காக இவனை கூப்பிட்டான். இவனை தூக்கி அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போடுங்கடாப்பா. ஜெயிலில் போட்டாச்சு. ராஜாட ஆசை இன்னும் தீர இல்லை. அடுத்தாவது சொன்னார் என்னது, போய்த்து அடுத்த ஆளை நல்ல சாத்திரக்காரனை கூட்டிட்டு வாங்கடாப்பான்னார். அடுத்த நாள் சுற்றி அடுத்த ஒரு ஆளை கூப்பிட்டு வந்தாங்க. இவர் தான் எங்களோட ரெண்டாவது பெஸ்டான ஆள் எங்களோட நாட்டில் இருக்கக்கூடிய சாத்திரக்கார ஆள். அவர் யங்கான ஆள் கையை பார்த்தார். பார்த்துட்டு சொன்னார், வா ராஜா, இது இல்லையா கை, இது இல்லையா கை, இப்படியான ஒரு அதிர்ஷ்டக்கார கையை என் லைஃப்பில் நான் பார்த்தது கிடையாது ராஜாண்டார். என்ன இப்படியான ஒரு கையை பார்த்தது இல்லையா? அப்படி என்னடா அதிர்ஷ்டம் இருக்குதுன்னு கேட்டார். மேலே போயிட்டார் சந்தோஷத்தில். இவர் சொன்னார், ராஜா உங்களுக்கு நீண்ட ஆயுள் ராஜா, நீண்ட ஆயுள், நீண்ட ஆயுள் வாழ்ந்த உங்களோட குடும்பத்துள்ள நெருக்கமான எல்லாரும் விட இந்த சொத்து செல்வங்கள் எல்லாத்தையும் நீங்க தான் ராஜா அனுபவிப்பீங்கன்றார். எப்படி இருக்கும்? நீண்ட காலம் வாழ போறேன், எல்லாரும் விடவும் அனுபவிக்க போறேன்னா ராஜாக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷம் தாங்க இல்லாத என்ன செஞ்சாருன்னா, இது எப்படின்னு கண்டால், நீங்க ஒரு சாமான் உடஞ்சி கொண்டு வந்ததை பார்த்தது என்ன சொல்றது, பாருங்களே உடஞ்சிருச்சா, வெறுரே இப்படி ஒன்று நடக்கிறதே இல்லை. அவர் என்ன செய்வார்? மேல இருந்தவர் என்னது மட்டும்தான் உடஞ்சிருக்குதோ, கம்பெனி பாதுகாக்கப்பட்டிருக்கு. விளங்குது? இதுதான் அந்த ஹவு யூ அப்ரோச், ரைட்? ஸோ இப்போ என்ன நடந்துச்சுன்னா, ராஜாக்கு சந்தோஷம் தாங்க இல்லை. சொன்னார், அடையப்பா இதை விட சந்தோஷமான செய்தி எனக்கு உண்டு இல்லடாப்பா சொல்றதுக்கு. இவனுக்கு கேட்கறது எல்லாத்தையும் கொடுக்கடாப்பா, அன்பளிப்பா கொடுக்குற என்ன கிஃப்ட் எல்லாம் கேட்குறோன்னு அவ்வளோ கொடுக்கடாப்பா. இந்த சாத்திரக்காரர் கொஞ்ச நேரம் அப்படி கீழே பார்த்துட்டு இருந்தார். பார்த்துட்டு சொன்னார், ராஜா எனக்கு ஒன்றும் வானர் ராஜா, நேற்று அரெஸ்ட் பண்ணி போட்டு எங்கள் வாப்பாவை கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி விட்றீங்களா? நேற்று அரெஸ்ட் பண்ணி போட்டு எங்கள் வாப்பாவை கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி விட்றீங்களான்னு கேட்டார். என்ன அவர் உங்கள் வாப்பாவா? எப்படிடா வாப்பாவும் அவனு ஒரே கையை பார்த்துட்டு ரெண்டு கதை சொல்லுவீங்க? ரெண்டு பேர் சொன்னதும் ஒரே கதை தான் ராஜா. என்ன சொன்ன மண்டது உண்டு, அதை எப்படி சொன்ன மண்டது தான் வித்தியாசம். நான் சொன்னது இருக்கு தானே, ரெண்டையுமே என்ன செய்ய போறீங்கன்னு கண்டால், சொல்லிட்டு யாருக்கிட்ட அனுப்பணும்? ரெப்பேர் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்ப போகிறோம், அவ்வளோதானே. அதை கொஞ்சம் அழகாக சொன்னால் அந்த மனுஷன் கூலாகுவார். அதை கொஞ்சம் அழகாக சொன்னால் இந்த கம்பெனியோட இமேஜ் பாதிக்கப்படாமல் இருக்கும். விளங்குதா? ரைட்? ஸோ என்ன நடக்குன்னு ரெண்டும் ஒரு விஷயம் தான் நடக்க போகுது. ரைட்? ரெண்டு பேர் சொன்னது உண்டு, என்ன சொன்ன உண்டு, எப்படி சொன்னது தான் வித்தியாசம். ரைட்? இப்போ எனக்கு விளங்கப்படுத்தணும், இல்லைன்னா ஒன்னையும் தூக்கி உள்ளே போடுவோன்னுட்டார். இப்போ இவர் என்ன சொன்னார் என்று கண்டால், ராஜா என் வாப்பா சொன்னார் என்னது, உங்களோட குடும்பத்துள்ளாக்கெல்லாம் உங்களோட கண்ணுக்கு முன்னுக்கு இறந்து போகிறத பார்ப்பீங்கன்னு சொன்னார். நான் சொன்னேன், நீங்கள் நீண்ட காலம் வாழ்ந்து எல்லாரும் விடவும் கூடுதலாக அனுபவிப்பீங்கன்னு சொன்னேன். நீங்கள் லாங் லைஃப் நீண்ட காலம் வாழ்ந்தீங்கன்னு கண்டால் உங்களோட குடும்பத்துள்ளவங்களாம் உங்களுக்கு முன்னுக்கு தானே இறந்து போவாங்க, பேலஸில் தானே இறந்து போவாங்க, அதை நீங்கள் பார்ப்பீங்க தானே ராஜான்னு சொன்னார். இப்போ ராஜாக்கு விளங்குது என்னண்டா, எஸ் இவர் ரெண்டு பேரும் சொன்னது என்னது ஒன்று தான். இப்போ வாப்பையும் ரிலீஸ் பண்ணி அவனுக்கும் வாப்பாக்கும் அன்பளிப்புகள் கொடுத்ததாக ஒரு கதை இருக்குது. அதில் மெயின் மெசேஜ் என்னண்டா, இதில் இன்டெலிஜென்ட் ஆனால் யார்? பாப்பாவா மவனா? மவன் தான் இன்டெலிஜென்ட். சொல்ற நேரமே விளங்கு தானே. ஒரு விஷயத்தை என்ன செய்ய கண்டால் எப்பவுமே ரெண்டு முறை யோசிக்காம பேசப்படாது. இது வந்துருச்சுன்னு கண்டா திருப்பி எடுக்க இயலாது, வார்த்தைகளை திருப்பி எடுக்க இயலாது. ஆனா இதுவே பழக்கத்துக்கு ஆவரிச்சுன்னு கண்டா யோசிச்சு பேசுறது பழக்கத்துக்கு ஆவரிச்சுங்க, அது அப்புறம் தானா ஃப்ளோல வரும், சரியான வார்த்தைகளே வரும். அது பலவும் மட்டும் என்ன செய்யணுங்கன்னா கான்ஷியஸா இருக்கணும், ஒவ்வொரு வார்த்தையும் யோசிச்சு தான் பேச பழவணும். அதுக்கப்புறம் அது பழக்கத்தில் வந்த அப்புறம் தானாவே நீங்க பேசுறதெல்லாம் பாசிட்டிவா இருக்கும். ஸோ கஸ்டமர்ஸோட ஹேண்டில் பண்ற நேரம் அந்த விஷயத்தை பார்த்துக்கொள்ளுங்க.